இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற எனது நண்பர் கல்லூரிகால நண்பர் திரு பாலு அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் உங்களுக்கு எல்லோரும் அவரை சமூக நீதி பேரவை பாலுவாகத்தான் தெரியும். ஆனால் போராட்ட மிக்க பாலு என்பதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏனென்றால் கல்லூரி காலங்களிலே நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறோம். நாங்கள் கல்லூரி இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று பார் கவுன்சிலே ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். என்ரோல்மெண்ட் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு வருடம் நாங்கள் நீதிமன்றத்திலே என்ன நடக்கிறது என்பதை ஒரு புத்தகமாக எழுதி அப்ரண்டிஸ் ட்ரைனிங், ப்ரீ அப்ரண்டிஸ் ட்ரைனிங் என்று சொல்லி ப்ரீ என்ரோல்மெண்ட் ட்ரைனிங் ஒரு வருஷம் எங்களுக்கு வச்சாங்க. அந்த போராட்டத்திலே நாங்கள் இருவரும் இணைந்து போராடி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 மாசம் பாரிஸ் நகரை அளவிட்டோம். அப்படிப்பட்ட நண்பரை இப்போ சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்போது இணைந்து செயல்பட்ட நாங்கள் இப்போது இணைந்து செயல்படுவோம் என்பதை நினைக்கின்ற போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது கொள்கைக்காரர்களுக்கும் உள்ள ஒரு தேர்தல். இந்த தேர்தலானது சாராய கடைக்காரனுக்கும் சாதனையாளருக்கும் உள்ள ஒரு தேர்தல். ஏனென்றால் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எதற்காக சொல்றேன் என்றால் இதை நம்ம மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுவிலக்கு 2 காலங்களும் மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கிறது. 2 ஒவ்வொரு ஆட்சி அமைக்கும் போது சொல்லிட்டு வருவாங்க மதுவிலக்கு தான் எங்களுடைய முதல் இலக்கு என்று. ஆனால் யாருமே செய்ததில்லை. ஆனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் உண்மையிலே மதுவிலக்குக்கு உண்மையாக போராடுகின்றவர்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் சில வருடங்களுக்கு முன்பு துக்ளக் ஆண்டு விழா எப்படி பொங்கல் அன்றைக்கு நடக்கும், அந்த ஆண்டு விழாவிலே சோழர்கள் பேசும்போது துக்ளக் சோழர்கள் பேசுகிறார். அப்போது அங்கிருந்த ஒரு நிருபர் கேட்கிறார், குஜராத்திலே பக்கத்தில் இருக்கிற குஜராத்திலே முழு மதுவிலக்கு ஏற்பட்டு விட்டது, அது தமிழ்நாட்டிலே சாத்தியமா, செய்யக்கூடியவராக இருக்கின்றார்களா என்று. நிச்சயம் முடியும். ராமதாஸ் போன்ற ஒருவர் தலைவராக வந்தால் நிச்சயமாக முடிவுறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் உண்மையிலேயே மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்றுதான் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஆக உண்மையிலேயே மதுவிலக்குக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இந்த கூட்டணி கட்சிக்காரன் தான். இதனை தயவு செய்து மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நாம் போகின்ற போது சும்மா போகக்கூடாது. இந்த விஷயத்தை கைகூப்பி நாம் ஓட்டு கேட்டு பிரயோஜனமில்லை. ஒவ்வொருவரிடமும் இதை சொல்ல வேண்டும். இதை சொல்லி ஓட்டு கேளுங்கள். இது மட்டுமல்ல, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சாராய்ச்சாவோடு நடந்திருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்கு பணத்தை இறைத்து எப்படியோ ஓட்டு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். அதை நாம் முறியடிக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் பலமானவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதிரியின் பலத்தை தயவு செய்து குறைத்து மறுப்பது நிறுத்திட்டு விடாதீர்கள். அவர்கள் பலம் நினைத்தவர்கள் இருக்கும் சொல்லி நாம் களத்தில் இறங்குவோம். நம்மிடம் தைரியம் இருக்கிறது, நம்மிடம் கொள்கை இருக்கிறது. ஆனால் அவர் பணம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. இங்க விக்கிரவாண்டி தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் யாரா இருக்கிறீங்களாங்க? தயவு செய்து யாரா தான் கொஞ்சம் கை தூங்க. இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டுக்கிறேன். என்ன என்றால், அதாவது மக்களை விட மக்கள் தொடர்பு நமக்கு தான் அதிகம். ஏன்னா தினமும் 10 கிளைண்ட் நம்ம சந்திக்கிறோம். அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவங்க 10 பேருக்கு அப்படி சொல்லணும். என்ன நடக்கிறது, கள்ளக்குறிச்சியில என்ன நடந்தது, நாம் ஆட்சிக்கு வந்தால், நாம் ஜெயித்தால் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் முதலில் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக 1 10 ஆகும், 10 20 ஆகும், 20 40 ஆகும். இப்படி மெல்ல மெல்ல நாம் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவது உறுதி. இது மட்டுமல்ல, நம்மை பொறுத்தவரையில் இதுல ஆக்டிவா கேம்பஸ்ல யாராவது எங்க இருக்கீங்க? கொஞ்சம் கேட்குங்க. கேம்பஸ்ல உங்க இடத்துல தான். ஏனென்றால் வழக்கறிஞர் என்பது நம்ம தனியாக செல்ல வேண்டும். தனியாக சென்று நம்முடைய பகுதியிலே நம்முடைய கிளைண்ட் யாரு தான் பாருங்க, நம்முடைய கட்சிக்கா அவரை கூட அழைத்து செல்லுங்கள். அவரை மூலம் ஒரு 10 பேர் அவரை மாமாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பணத்தை ஏற்பார்கள், நாம் அவருடைய மாமாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதனால் நாம் வெற்றி பெறதான் போகின்றோம். ஆனால் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன், எதிராளியை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அவரும் பலம் நிறைந்தவர்கள் என்று சொல்லி களத்திலே இறங்குவோம். வெற்றி உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார்.